நள்ளிரவு வேளையில இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ராணுவ ரீதியாகவும் இப்போ பிரஸ் மீட்ல தெரிவிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா 9 கேம்ப் துல்லியமாக அழிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கு எதிராகவோ அல்லது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஆர்மிக்கு எதிராகவோ கிடையாது. பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மட்டும்தான் துல்லியமாக டார்கெட் பண்ணியிருந்தோம். இந்த அடிப்படையில் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜும் தெரிவிச்சிட்டாங்க. ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற நிலையில ஒரு சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்தியா தெரிவிச்சது மிக முக்கியமானது. பயங்கரவாதிகளை தான் நாங்க ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கறத தெரிவிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஆர்மி தரப்புல இருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கவும் நம்முடைய முப்படைகளும் தயார் நிலையில இருக்கிறது அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் இந்த பிரஸ் மீட்ல ஆர்மி தரப்புல இருந்து முன் வச்சுட்டாங்க. அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் திரும்ப தாக்கினா ரியாக்ஷன் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானை தரைமட்டம் ஆக்குவதற்கு அங்கிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மட்டுமல்ல பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஸ்ட்ரென்த்தை குறைப்பதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஒரு யோசிக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. என்னன்னா ஏற்கனவே எக்கனாமிக் டவுன்ல இருக்கிறதுனால நம்ம தாக்குதல் நடத்தினால் இந்தியாவுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில லாகூர்ல வைத்து ஹபீஸ் சயீத் அப்படிங்கிற பயங்கரவாதியுடைய மகன் தல்கா சயீத் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடிக்கே நேரடியாக ஒரு அறைகூவல் விடுறாங்க. என்ன அறைகூவல் அப்படின்னா தண்ணீரை தான் நீங்க நிறுத்துறீங்க, அப்படி தண்ணீரை நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னா உங்க உயிர் மூச்சே இருக்காது, உங்களுடைய உயிர் மூச்சை நாங்கள் நிறுத்தி விடுவோம். மோடி அவர்கள் லாகூர் வந்தால் திரும்பி செல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில பேசுறாங்க. இந்த வீடியோ பாகிஸ்தான்ல பெரிய அளவுல சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்ல அவருடைய தந்தை ஹபீஸ் சயீத் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி கொல்லப்பட்டதாக செய்திகள் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்தியா முப்படைகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்தியா இதோட நிறுத்த போறது கிடையாது, அடுத்த தாக்குதலிலும் இந்தியா ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இன்டைரக்டா கொடுக்கப்பட்டதா தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல 21 பயங்கரவாதியுடைய கேம்ப் செயல்பட்டு இருக்கு. ஆனா இப்போ 9 கேம்பை தான் நம்ம தாக்குதல் மூலமாக அங்க தாக்கி அழிச்சிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 12 கேம்பை பொறுத்தவரைக்கும் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மீதி இருக்கக்கூடிய 12 கேம்பையும் வரக்கூடிய நாட்களில் அழிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் வல்லுநர்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியா திட்டமிட்டது போல நடத்தப்பட்டிருந்தாலும் அடுத்து பாகிஸ்தான் ரியாக்ட் செய்ய போகிறதா அல்லது இதோட சைலண்டாக செல்ல போகிறதா? பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணினால் பாகிஸ்தானுக்கு மரண அடி இந்தியா மூலம் கிடைக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெருவாரியான நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கவலை தான் தெரிவிச்சிருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவுடைய தாக்குதல் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் மூலமாக இது எதிர்காலத்தில் தெற்காசியாவில் ஒரு போராக மூண்டு விடுமோ அப்படின்னு கவலையை தான் தெரிவிச்சிருக்காங்க. யாருமே இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ள புகுந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, பல நாடுகள் கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனா இந்தியா நள்ளிரவு வேளையில் ஒரு தாக்குதல் நடத்தி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு நாடும் கண்டனம் தெரிவிக்கல. குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சைனாவில இருந்து கூட கண்டன அலைகள் எதுவுமே வரல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது பயங்கரவாதிகளை ஒழிக்கக்கூடிய வேலையில தான் இந்தியா செயல்பட்டு இருக்கு. அப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ உலக அரங்கில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் பயங்கரவாதம். பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் பல்வேறு நாடுகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையிலே அப்ப இந்தியாவும் பயங்கரவாதிகளை ஒழிக்கக்கூடிய வேலையில தான் ஈடுபடுறாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருப்பதாகத்தான் நாம இந்த தாக்குதல் மூலமாக உலக நாடுகளுடைய மெசேஜ் மூலமாக நாம பார்க்க முடிகிறது.